குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சபத். ஸோ ஒரு அற்புதமான பாடங்களை படிக்க இருக்கிறோம். ஒரு புதிய காலாண்டில் கொரிந்தியர் 1-2 புஸ்தகத்தை நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். கடந்த 3 லெசன்ஸில் வந்து நிறைய கிரைஸ்ட் அபவுட் த கிராஸ், யூனிட்டி இன் த சர்ச், இப்படி விஷயங்களை படிக்கும் போது பவுல் என்ன வர்றாருனாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எடுத்துன்னு வர்றாரு. ஸோ சின்ஃபுல் நேச்சர் இன் த சர்ச், சின் இன் த சர்ச், லெசன் 4. தமிழில் என்ன சொல்கிறீங்க? திருச்சபையில் பாவம். இந்த லெசனை ஹெட்டிங் படித்த உடனே எனக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அது திருச்சபையில் பாவமா? So, I think this lesson can be eye-opener for especially not other churches, especially for Seventh-day Adventist. நம்ம ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிற நம்ம கடவுள் பிள்ளைங்களுக்கு இந்த லெசன் வந்து டெஃபினெட்லி ஐ திங்க் நான் யோசனை பண்ணல, டெஃபினெட்லி இட் வில் பி ஐ ஓப்பனர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், எஸ்பெஷலி திஸ் பிலாங் டு த ரெமனன்ட் சர்ச். ஏன் சொல்கிறேன்னாக்கா, தாவீது என்ன பண்ணார்? மேன் ஆஃப் மை ஓன் ஆர்ட் இல்லைங்களா? மேன் ஆஃப் மை ஓன் ஆர்ட். லாஸ்ட்டில் என்ன பண்ணார்? ஒரு அடல்ட்ரி விஷயத்தில் கீழ்தரமாக போகிறானார். ஸோ whenever we come to close to God, whenever we know the truth, deeper truth, the attack of Satan is severe. அது நான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நிறைய பேர் சின்ஃபுல் லைஃப்பில் இருக்கும்போது சாத்தானுக்கு வர வேலை கம்மி தான் இல்லையா? ரொம்ப சத்தியத்தில் இல்லாதவங்களுக்கு, பாவத்தில் இருக்கவங்களுக்கு சாத்தானுடைய வேலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சத்தியத்தில் எப்போ நீங்கள் போகிறீங்களோ, ஆழமான சத்தியத்தை எப்போ கேட்குறீங்களோ, எவ்ரி சபத் யூ அட்டெண்டிங் த சர்ச். ஐ பிலாங் டு த ரெமனன்ட் சர்ச். ஸோ ஐ நோ த 3 angels மெசேஜ், ஐ நோ த டாக்ட்ரின்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அண்ட் டேனியல். இது எல்லாமே சொல்லலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம், நல்ல பைபிள் ஸ்டடி இருக்கலாம். பட் சாட்டன் இஸ் அட்டாக்கிங் நாட் ஒன், மோர் தென் இந்த லீஜன்ஸ்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அட்டாக் யார் இருக்குதுனாக்கா நம்ம செவன்த் அட்வென்டிஸ்ட் தான் இருக்குது. ஸோ இந்த லெசனை படிக்கும் போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. திருச்சபையில் பாவம் ஏன்னாக்கா இட்ஸ் டெஃபினெட்லி வி ஹவ் டு ஓப்பன் ஸ்பீக் வெரி ஃப்ராங்க்லி, பிகாஸ் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் வருது, கடவுள் வாக்கியத்தில் இந்த வாக்கிங் இருக்கும்போது, ஸோ வி கேனாட் டேக் லைட்லி திஸ் லெசன்ஸ் இல்லைங்களா? இந்த லெசன் வரும்போது இன்னொரு மைண்டில் வந்துச்சு. நம்ம அநேக சர்ச்சு கேம்ப் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? யஷன்பூர் சர்ச் வி கண்டக்டட் லாட் ஆஃப் கேம்ப் மீட்டிங். முதலாவது அஸ்திவாரமாக முதல் கேம்ப் மீட்டிங் எது சொல்கிறீங்க? அவங்க சொன்னால் பாருங்கள், ஃபேமிலி கேம்ப். யாருன்னா பிலீவ் ஞாபகம் இருக்கா? ஃபேமிலி கேம்ப் இஸ் த ஃபஸ்ட் கேம்ப் we started as a foundation for Seventh Adventists, especially for the Yeshanpur church. From based on that we built lot of and conducted lot of camp meeting. So openly to no other churches in whole India. I observed no in whole India Seventh Day யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு என் பர்சனல் நாலேஜில் நான் இது பண்ணுறேன். ஸோ அதனால் ஐ எம் வெரி மச் ப்ரவுட் ஆஃப் யஷன்பூர் சர்ச், பிகாஸ் இந்த லெசன் பேஸ் வந்து சம் ஆஃப் த இன்புட்ஸ் வி ஸ்டடிட் தேர் இன் கேம்ப் மீட்டிங். யார் யார் இது பண்ணுறீங்களா இல்லை, இன்க்ளூடிங் அவர் சின்ஃபுல் நேச்சர், செக்ஷுவல் பிஹேவியர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அந்த ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து பிரதர் அருண் தான் நம்மளுக்கு எடுத்தார். எல்லாம் லாஸ்ட் நாள் வந்து இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ் எடுத்தார். ஸோ அந்த ஃபேமிலி மேட்டர்ஸ் வந்து வெறும் அடல்ட்டு தான் நம்ம உக்காந்தோம். அதில் வந்து ஓப்பன்லி இஸ் டேக்கன். எனக்கே ஒரு கூச்சமாக இருந்துச்சு, என்னடா இது ஓப்பனாக இதை பேசுகிறாங்களேன்ட்டு. அப்போது ஹவு இட் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் கிறிஸ்டியன். இந்த லெசன் வந்து ஓப்பனாக பேசலை, அதுக்குன்னோட ரொம்ப ப்ளூ பிரிண்ட்டாக பவுல் கொடுத்துட்டுருக்கிறாரு. ஸோ வெரி கிரேட்ஃபுல் அண்ட் காட் ஹஸ் கிவன் டுடே திஸ் லெசன் 4, திருச்சபையில் பாவம் என்ற விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிறாரு. இட்ஸ் வெரி அமேசிங். ஐ ரிக்வெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு கான்சன்ட்ரேட் வெரி ஈகர்லி, பிகாஸ் லாட் ஆஃப் லெசன் வி கோயிங் டு டேக் ஹியர் இன் திஸ் லெசன். Because this Gentiles, Christians or Gentiles, they showing this character physically. வெளியரங்கமாக செய்கிற பாவமாக இருக்கிறாங்க,
Everybody knows. As a Christian, this sins is going inside. As a Seventh-day Adventist, we are not fallen short of this. We also நம்ம கூட ஆழமாக இதில் புதஞ்சிருக்கிறோம் இந்த பாவத்தில். God knows each and every act of உங்கள் இருதயத்தை பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். வெளியே இருக்கிற ஜனங்க வந்து வெளிப்படையாக செய்கிறாங்க. Whereas godly children, it's going, the war is going on the minds, in the hearts. ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு ஸ்திரீயை கண்ணெலாம் பார்க்கும் போது என்னாச்சு? விபச்சாரம் சென்டர். Gentiles, they seeing and physically they doing the adultery. Where as a godly children, we fear God. நான் இந்த தப்பை சேர்ந்துட்டாக்கா யாருன்னா பார்த்துட்டு நான் இந்த செவன்த் அட்வென்டிஸ்டில் இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்துவ பின்பற்றுகிற ஒரு கடவுளுடைய பையனாக இருக்கிறேன், பெண்ணாக இருக்கிறேன், இந்த பாவத்தை நான் செய்யலாமா? ஆனால் உள்ளுக்குள்ளவே பார்க்குறதில்ல, என்ஜாய் பண்ணுறதில்ல. ஸோ பீயிங் ஏ கிறிஸ்டியன், whether this sin is there inside our heart. So this lot of thinking, spiritual mindset, pollution of our minds on heart and body is going on, the great controversy going on inside our godly children. So we are not exposing outside. So both are same, but God is warning as a godly children, remnant church, just you have to come out of this polluted heart. So that's what these lessons bring, and I request each one of us, any valuable inputs you can share, because this definitely the life can be changed. For example, நம்மளுக்கு எதனா ஒரு பாவம் இருக்கலாம். இந்த lesson, when we are finishing this Sabbath, we are going outside, definitely God will bring your changes in your heart. So with prayerful we can study this lesson. Heavenly Father, we thank you so much, Father God. What a wonderful lessons we are bringing for us, especially for the Seventh Adventists, through this lesson study, Father God. You are given one more opportunity this Sabbath morning to purify our heart, Father God. Not only the outside, the outward. We have to purify our heart through inner purification, Father God. For this inner purification, you poured your precious blood for us, Father God. You have to meditate this blood of Christ in Calvary. You sacrifice all your life, Father God. Thanks for wonderful opportunity to come to your presence and to have a worship in this Sabbath day, Father God. Kindly help us to understand this lesson perfectly, and with the help of the Holy Spirit, Father God. In the mighty name of Jesus Christ, we are asking. Amen. So kindly can somebody can read memory text 1 Corinthians chapter 6, 19 and 20. மெம்பர்ஸ் படிக்கும்போது ஒரு மைக்கு கொடுங்க. யூடியூப்பில் வந்து இதெல்லாம் மெம்பர்ஸ் வந்து இங்கே பேசுகிறது தான் கேட்குது, பட் சம் கொஸ்டின்ஸ் வில் பி க்ரூஷியல். நான் கூட கேட்கும் போது அவங்க மெம்பர்ஸ் கேட்கும் போது ஆன்சர் உத்து கேட்குறேன், என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஐ எம் வாட்சிங் ஐ ஸ்ட்ரீட், எல்லாம் தமிழ்நாடு, யூஎஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணுறேன். பட் இந்த ஒரு பேசும்போது ஒரு 2-3 மைக்ஸ் அங்கங்கே கொடுங்க. பட் நாட் ஓன்லி வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், the answers comes from your heart. Lot of witnesses here, that also is precious more than me. So அதுதான் ரொம்ப ரொம்ப important. So somebody can in Tamil memory text with mic. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஸோ திஸ் ஆத்தர் வந்து நல்ல ஒரு மெமரி டெக்ஸ்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, செலக்ட் பண்ணி நான் பர்ஃபெக்ட். ஸோ ஒய் மீன்ஸ் திஸ் சின்ஃபுல் ஆக்ட், காட் இஸ் வெரி ஆங்கர், எஸ்பெஷலி திஸ் அடல்ட்ரி, சின்ஃபுல் நேச்சர் வந்து இந்த அடல்ட்ரி விபச்சாரம் வந்து கடவுள் வந்து ரொம்ப
கோவப்படுறாருன்ட்டு வாக்கியம் சொல்லுது. ஏன்னாக்கா திஸ் இஸ் ஒன்லி சின் வி ஹவ் யுனைடெட் திஸ் ஆப்போசிட் பார்ட்டி வித் ஃபிசிக்கலி. இந்த ஒரு பாவத்தில் ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டில் வந்து இருக்கிறது, வேற எல்லாம் இஸ் அவுட்வேர்டு. லைக் திஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ் இஸ் காட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஏடன் இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இட் இஸ் லீகல். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் God has given legally the sexual things, everything, but it is outside the marriage it is going to happen. It is definitely a sin. So இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இணைகிற ஒரு செயல் வந்து வெளியிற செய்கிற ஒரு செயல் வந்து என்ன ஆகுதுன்னா பாவமாக இருக்குது. ஒரு இரண்டு உடல் சேருகிற ஒரு இடமா இருக்குது. அப்போ வந்து இது யாதை குறிக்குனாக்கா கம்ப்ளீட்லி we are belongs to who? We are church's wife. Our husband is who is our husband? Jesus Christ is our husband. So definitely you are going away and doing that agreement, husband and wife, you are doing anything away from this. Definitely you are going across away from Jesus Christ. You sin against the creator of heaven and earth. So இங்கே இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துக்கிறாங்கனாக்கா ஒரு நம்ம பிரெயினை பற்றி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எல்லாம் லெசனை படிச்சிருக்கலாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி நீங்கள் நிறைய டைம் இருந்தால் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஸ்டடிட் ஷேர், பட் வி டோன்ட் நோ ஹவு காட் வில் லீட் பிகாஸ் வில் ஸ்டார்டட் லேட். எஸ் எஸ் ஏ எஸ் எஸ் ஏ. ஸோ இந்த பிரெயின் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா, ஸோ ஐ எம் நாட் எ டாக்டர் ஆர் சயின்டிஸ்ட், இங்கே என்ன படிச்சுக்கிறாங்களோ நான் ஷேர் பண்ணுறேன். பட் யூ ஹாவ் எனி இன்புட்ஸ் கேன்லி ரைஸ் யுவர் ஹேண்ட், ஐ கேன் ஷேர் இட். டாக்டர் ஈனோக்கு வந்து விபச்சாரம் அப்படின்றது இது ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சரீர பிரச்சனை இல்லை, இது மனசோடைய பிரச்சனைன்னு ஜீசஸ் சொல்கிறாங்க. விபச்சாரம் அப்படின்றது இதோட ஆரம்பம் வந்து மனசு. ஓகே, இப்போ விபச்சாரத்தை இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வளோ தூரம் அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது யோவான் 17வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோன்னா, ஜீசஸ் ஒரு முக்கியமான காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஒன்னஸ். ஒன்னஸ். ஸோ இந்த ஒன்னஸ் எப்படி மனிதர்களுக்குள்ளே இருக்கணும், தேவனுக்கும் மனிதர்களுக்குள்ளே இந்த ஒன்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்று சில குறிப்புகள் வேதாகமாக நமக்கு கொடுக்குது. அப்போது அந்த குறிப்புகளை மனரீதியாக நம்ம வந்து அதை எதிர்க்கும் போதோ அதை ஃபாலோ பண்ணாத இருக்கும்போதோ அது ஒரு விபச்சாரத்துக்கு ஒரு அடையாளம். இப்போது இந்த ஒற்றுமையோடைய ஆரம்பத்தை மனிதர்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவி மனிதர்களை படைக்கணும் அப்படின்னு தீர்மானித்ததும், மனிதர்கள் பாவம் செய்தால் அவர்களை ரட்சிக்கணும் அப்படின்னு 3 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, அந்த கவனன்ட். ஸோ இதுலேருந்து என்ன படிக்கிறோன்னா, எல்லா ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் கவனன்ட், ஒப்பந்தம். அதே போல் கணவன் மனைவி உறவும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கவனன்ட். ஸோ அதனால் இது ஃபிசிக்கல் வந்து செகண்டரி, பிரைமரி வந்து மனசு தான். ஓகே, ஸோ தேங்க்யூ டாக்டர். அதான் சார் என்ன சொன்னாருனாக்கா, நம்ம இந்த செக்ஷுவல் பிஹேவியர் வந்து ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸு, பட் இட் இஸ் த கவனன்ட் இஸ் மேட் இன்னர் ஹார்ட். அண்ட் இந்த எக்ஸாம்பிள் வந்து ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட் எப்படி ஒரு ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ, ஸோ அந்த க்ரியேஷன், அந்த பாவம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து அந்த யோசனைகளையும் உள்ள அந்த க்ரியேஷன் தான் அதை ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. பட் போத் ஸ்பிரிச்சுவல் ஆல்சோ இஸ் வெரி வைட்டல் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் சின். ஸோ இந்த பிரெயின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரெயின் வந்து நிறைய ஒரு விஷயங்களை வந்து அக்குமுலேட் பண்ணுது, லைக் ஸ்பாஞ்சில் வந்து தண்ணி எப்படி இது பண்ணாக்கா, ஸோ அது பிழிஞ்சா தான் தண்ணி வந்து வெளியே வரப்போகுது. ஆனால் பிழியாத இருந்தாக்கா அந்த ஸ்பாஞ்சில் வந்து நிறைய தண்ணி இருக்க போகுது. அது மாதிரி நம்ம பிரெயின்ன்றாங்க. அந்த பிரெயினில் வந்து லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கோயிங் இன்சைட் அவர் ஹார்ட், அந்த பிரெயினில். பட் நம்மளால் அதை வெளிப்படுத்த முடியாதுன்றாங்க. பட் சம் ஆஃப் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கிறது வந்து அது இம்பேக்ட் ஆகிட்டு கொஞ்சம் வெளிப்படுதல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து கடவுளிய சபை வந்து பர்ஃபெக்டாக இருந்தாலும் இந்த ஓய்வு நாள்ன்றது வந்து
உண்மையான 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆகிய கடவுளின் நாளை விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து எப்படி வந்துச்சுனாக்கா, இட் இஸ் நாட் ஃப்ரம் இன்சைட், இட் இஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ அவர் திங்கிங், அவர் ஆக்ஷன் சம்டைம்ஸ் டிபெண்ட் அப்பான் the way we are seeing, we analyzing and we see the other people what they are doing. ஸோ அதனால் கடவுள் சபை வந்து மற்றவங்கள அந்த ஒரு கேரக்டர், அவங்க பண்ண ஒரு சடங்காச்சாரம், இந்த ஒரு விஷயங்களெல்லாம் பார்த்து ஸோ அதை எடுத்துக்கிறது தான் இந்த ஒரு இது. ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் தி இண்டிவிஜுவல் டிசிஷன், we are taking the decision from the people is doing outside. So that also is very important. இங்கே பவுல் வந்து 1 கொரிந்தியன்ஸில் வந்து நிறைய ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அதுதான் இந்த லெசனில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த லெசன் கீழே கொடுத்துருக்குறாங்க. பாலியல் ஒழுக்கக்கேடு, வழக்குகள், விபச்சாரம், திருமண வாழ்க்கை, பிரம்மச்சாரியம் தொடர்பான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். ஸோ இந்த திருச்சபையில் வந்து இந்த எல்லா பாவம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஆல் த சின்ஸ் இஸ் தேர் ஆக்சுவலி. ஸோ we can study one by one and what Paul is giving counsels. பவுல் வந்து என்ன ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. ஸோ அதை நம்ம படிக்க போகிறோம். எப்போதும் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பவுல் ஒன்று இல்லை, ஏசு கிறிஸ்து கூட என்ன நம்மளுக்கு வந்து ப்ரீச்சிங் பண்ணார் இந்த ஒரு வழிமுறைகளை வந்து. ஜீசஸ் சால்வ் திஸ் செக்ஷுவல் ப்ராப்ளம் அண்ட் சின்ஃபுல் நேச்சர், இந்த ஒரு விஷயத்தில் ஜீசஸ் ஹவு he handled the situation, how apostle has handled the situation. Then we have extended the message and counsel of Paul in this letter. So we can come to Sunday lesson. விசுவாசத்திற்கும் செயலுக்கும் இடையே முரண்பாடு. So what believe, what we have faith, the same thing we can apply in our actions, இல்லைங்களா? நம்ம நம்புகிற ஒரு காரியமாக இருக்கட்டும், எது இருந்தாலும் அது செயலில் காட்டணும். ஸோ ஜேம்ஸ் என்ன சொல்லுகிறாரு, நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? ஜேம்ஸ் ஒரு ஃபேமஸ் வேர்டு, ஃபெய்த் வித்தவுட் டீட்ஸ் இஸ் டெட்ன்றாரு, இல்லைங்களா? நம்ம ஃபெய்த்தாக இருக்கலாம், ஆனால் அந்த ஃபெய்த் வந்து எப்படி அது நிரூபிக்கிறதுனாக்கா நம்ம செயலில் தான். ஸோ ஃபெய்த் அண்ட் டீட்ஸ் கோ பேரல். ஸோ அதுதான் இந்த பேசிக் விசுவாசத்திற்கும் செயலுக்கும் இடையே முரண்பாடு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் மோஸ்ட் ஆஃப் த பாஸ்டர்ஸ் இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க, தியாலஜன்ஸ் ஆர் ப்ரீச்சர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், தே see the New Testament churches, Paul teaching how the early church was there, and seeing that the family can be attain the perfect relationship. ஒரு பாவம் இல்லாத பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு செக்ஷுவல் பிஹேவியர், திங்கிங்கு, ஐடல் வர்ஷிப்பு, இதெல்லாம் இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்ப சூழ்நிலை உருவாக்குகிற ஒரு பாடங்கள் எங்கே கிடைக்குதுனாக்கா புதிய உடன்படிக்கையில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எவ்ரிபடி இஸ் பிலீவிங் தட் இஸ் ட்ரூ. த சேம் டைம் வாட் த ஆத்தர் இஸ் ரைட்டிங் இயர், but opposite things, how this even the holy church and holy கடவுளிய குடும்பமாக இருக்கிற இந்த ஒரு குடும்பத்தில் எப்படி பாவம் வர்றது, இந்த பாவப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வந்துச்சுன்ட்டு இந்த புதிய உடன்படிக்கை லெட்டரில் வந்து இதுவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பவுல் வந்து லெசனில் சொல்கிறாரு. எஸ்பெஷலி ஃபார் கொரிந்தியன்ஸில் வந்து கடவுளிய ஜனங்க எப்படி, இட் இஸ் நாட் ஸ்பீக்கிங் அவுட் சைட் பீப்புள். பால் இஸ் ரெஃபரிங் the Corinthian church, they come to believe Jesus Christ as a savior. ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிட்டு சபைக்கு வந்த ஒரு சபைக்குள்ள இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பால் இது பண்றாரு டாக்டர். சரி, இப்போ அடிப்படையான கேள்வி இங்க என்ன அப்படின்னா, சபைக்குள்ள பாவம் எப்படி வருது, அதுதான் கேள்வி. இப்போ இதுக்கு பதில் என்ன? இப்போ நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்டியன்ஸாக இருக்கோம், ஆனால் எல்லாருமே அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு போகிறோம். ஆனால் அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் இன்றைக்கி மிகப்பெரிய பாவங்கள் இருக்கா? இருக்கு. அப்போ அதுக்கு காரணம் என்ன? ஒரே காரணம், பைபிள் என்ன சொல்லுது? அப்போது இது ஒரே காரணம் என்னென்னா, மனிதர்களுக்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்கிதுன்னு புரிந்து கொள்ளுதல் இல்லை. அப்போ ஒரு மனிதன் வந்து சபையில் இருக்கிறவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா அப்படின்னு எப்படி தெரியும்? எப்படின்னா, விசுவாசத்தினால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், விசுவாசத்தினால், பை ஃபெய்த் இஃப் யூ ரிசீவ் ஜீசஸ், அப்படின்னா என்னன்னா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை மிக பாவமானது, என்னுடைய எண்ணங்கள் செயல்கள் வந்து பாவமாக இருக்குது,
ஆனால் என் கடந்த காலத்தை பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பார், சரியான செயல்கள் செய்வதற்கு உதவி செய்வார் அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவன் வந்து வர்றான் இயேசு கிறிஸ்துட்ட. அப்போ அது விசுவாசத்தினால வர்றான். அப்போ இது மன ரீதியாக அவனுக்கும் ஜீசஸ்க்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் he comes into a saving relationship with God. ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரான். ஓகே. இந்த மன ரீதியான ஒப்பந்தம் நான் பண்ணியிருக்கிறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பேப்டிசம் எடுக்க வரும்போது நம்ம அதை நம்புகிறோம், அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நம்புகிறோம். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு சபையில் பாவம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்துக்குள்ள ஜீசஸ் கூட அவங்க வரலை. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அவங்க இந்த அக்ரிமெண்ட்குள்ள ஜீசஸ்குள்ள வரலை. ரெண்டாவது ரீசன் எப்படின்னா, ஒருவேளை வந்திருக்கலாம், வந்த பிறகு நிறைய பேரும் கொஞ்சம் உழலாம், விழுந்த உடனே எந்திரிக்கணும். இதுதான் ரெண்டு மெயின் ரீசன் ஏன் சபைக்குள்ள பாவம். ஸோ தேங்க்ஸ் டாக்டர். ரெண்டு ரீசன் சொன்னாங்க, கவனிச்சிங்களா என்னன்னு தெரில. ஸோ அவர் யாருன்னா பேசும்போது ஜஸ்ட் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். கடவுளுக்குடைய உடன்படிக்கை. ஸோ அவர் ஒன் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் திஸ் பேப்டிசம், வி ஆர் டேக்கிங் தட் ஓத் த்ரூ காட், ஐ வில் பிகம் எ நியூ பர்சன், I will started as my new life ministry in Jesus Christ as sons and God. So அது ஃபஸ்ட்டு. பட் ஈவன் த கிறிஸ்டியன்ஸ் we tend to fall. அதான் ரெண்டாவது பாயிண்ட் சொன்னார் இல்லைங்களா. ஆனால் அதுதான் நான் வழியில் ட்ராவல் பண்ணும்போது அதுதான் ரெண்டாவது பாயிண்ட் தான் படித்தேன். ஈவன் we also falling. அதுனாக டெஃபினெட்லி we have to bring back that covenant back to us. அது உடன்படிக்கை, கடவுளுக்காக செய்த உடன்படிக்கை ஞாபகப்படுத்தி திரும்பவும் நம்ம பழைய வாழ்க்கைக்கு, அது என்ன பரிசுத்தமான வாழ்க்கைக்கு திரும்பவும் வரணும். ஸோ வி ஷுட் நாட் கீப் ஆன் டுவெல்லிங் இன் த சின்ஃபுல் நேச்சர். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எல்லாரும் பாவத்தில் விடுறோம். ஏதோ நம்ம கண்ட்ரோல் பண்ணால் கூட ஒரு கண் பார்வையிலையோ யாரோ ஒரு இதில் வந்து ஜஸ்ட் வி டென் டு ஃபால், ஜஸ்ட் வி ஹவ் டு ப்ரே இமிடியட்லி. ஸோ தட் இஸ் த சொல்யூஷன். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே சில நேரத்தில் பெரிய தவறுகளில் விழுந்துடுறோம். ஆனால் விழுறது வந்து பைபிள் சொல்லுது நீதிமானும் விழுவான். பட் ஆனால் என்ன தப்பு பண்ணுறோம், அந்த தவறை நம்ம மூடுறோம். அதுதான் தப்பு. அப்போ மூடும் போது அங்கே நமக்கு அப்புறம் உதவி கிடைக்காது, நமக்கு ஜீசஸ்க்கும் அங்கே கட் ஆஃப் ஆயிடுது. அப்போ தவறு பண்ணிட்டா ரொம்ப தைரியமாக நம்ம வந்து நான் இதில் விழுந்துட்டேன், நான் இப்போ எந்திரிப்பேன், கிறிஸ்துவ உதவினால நான் மாறுவேன் அப்படின்னு எந்திரிக்க மறைக்கக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ டாக்டர். அதுதான் நம்ம என்ன பண்ண அந்த ஒரு பாயிண்ட் தான் நானும் யோசனை பண்ண வந்தேன். நான் வண்டி ஓட்டும் போது எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் கூட ஏதோ ஒரு பார்வையினால், ஒரு ஆடுனால, ஒரு மொபைல் பார்க்கும் போதோ, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறது, இட் இஸ் வெரி வல்கர் ஆக்சுவலி நவ டேஸ். கீப் ஆன் கோயிங். இன்னும் பழைய இன்னும் ஜீசஸ் வர்றதுக்குனாலும் ஒரு 10, 20 years 50 years ஆகிட்டு பிறகு எப்படி இருக்கும். ஸோ நம்மளும் மாம்சத்தெல்லாம் ஆனவங்க தான். ஸோ அது பார்க்கும்போது பட் வி ஆல்சோ டூயிங் லாட் ஆஃப் சின்ஸ் திங்கிங். பட் வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப்? நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ், நான் இந்த மாதிரி காரியம் போது ஐ பர்சனலி நீல் டவுன் அண்ட் கோ இன்சைட் த ரூம், நீல் டவுன் அண்ட் ப்ரே டு காட். காட் கம்ப்ளீட் ஹெல்ப் மீ டு கம் அவுட் திஸ் கிரைசஸ் the way I'm seeing. நான் பார்க்குறதுனால எதெல்லாம் இல்லையோ ஒரு பாவம் செய்யப்பட்ட இதில் ஒரு திங்கிங் என்னை டைவெர்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் கைண்ட்லி ஹெல்ப் மீ மை மைண்ட் அண்ட் ஹார்ட், த திங்கிங், மெடிடேட் திஸ் திங்ஸ் டு அவே ஃப்ரம் திஸ் திங்ஸ். ஸோ ஐ பர்சனலி நெல் டவுன் ஃப்ரம் திஸ் டு அவாய்ட் திஸ் திங்ஸ். அந்த ஒரு க்ரைட்டீரியா தான் டாக்டர் சொன்னார். இந்த ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி அந்த பேக் டு த கவனன்ட் பண்ணலனாக்கா இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அன்லெஸ் பரவாயில்ல கடவுளை பார்த்துக்கிறாரு, என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது, கடவுள் மன்னிப்பாருன்ற, அன்லெஸ் யூ சப்மிட் டு காட் அண்ட் யூ ஓப்பன்லி ப்ரொனவுன்ஸ் வாட் யூ ப்ரோக் த கவனன்ட் வித் காட். ஸோ இந்த பாவத்தில் இருந்தால் திருப்பம் போயிட்டு அவர் மன்னிப்பு கேட்டு இந்த சூழ்நிலை விட்டு என்னை நீக்குமாறு கடவுளுக்காக ப்ரேயர் பண்ணோம். இந்த ஒரு ஸ்டெப்ஸ் க்ரைட்டீரியா இல்லைனாக்கா இட் வில் பி வெரி டேஞ்சரஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செகண்ட் வந்து
You can read 1 Corinthians chapter 5, 1 and 2 verses, because 13 வசனம் இருக்குது எல்லாம் தேவையில்லை. இது 1 கொரிந்தியர் 5, 1லேருந்து 13 பவுல் விவரிக்கிற அதிர்ச்சி ஊட்டுகிற சூழ்நிலை என்ன, அது ஏன் அவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஸோ ஒரு 2 வசனம் படிக்கலாமே. 1 Corinthians chapter 5, 1 and 2. உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அந்நியாயிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்வதனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். ஸோ இது இந்த ஒரு 2 வசனம் போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா 13 இருக்குது. Paul was very shocked to hear the church, and some of you is having relationship your husband's wife. உங்களுடைய தாயிடத்தில் ஒரு தகாத உறவு வச்சுன்னுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இஸ் நாட் ஆர்டினரி, ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஊட்டுக்கிற மனவேதனையாக சொல்கிறாரு. ஸோ கொஞ்சம் பேர் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இட் இஸ் நாட் டைரக்ட் மதர், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அ சன் இஸ் ஹேவிங் ரிலேஷன்ஷிப் வித் இஸ் மதர், ஸ்டெப் மதர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இது பால் அட்ரஸிங், இட் இஸ் நாட் எ மதர், ஸ்டெப் மதர். ஸ்டெப் மதர்னால் கொஞ்சம் பேருக்கு தெரியாது, அதுவும் சொல்கிறேன். ஹஸ்பண்டு வந்து தகப்பனவர் வந்து அம்மா இருந்துகிட்ருப்பாங்க, அதன் பிளேஸில் வந்து இன்னொரு மதரை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மதர் அப்பார்ட் ஃப்ரம் லீகல் ஃபஸ்ட் மேரேஜ் ஆகிட்ட பிறகு சம் டைவர்ஸ் கேஸஸ் ஆகிருக்கலாம், டெத் கேஸ் ஆகிருக்கலாம், அதன் பிறகு ஒன் மோர் மதர் அவங்க மேரேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது ஷீ பிகம் எ ஸ்டெப் மதர் டு இஸ் சன். அர்த்தாச்சுங்களா? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையாக இருக்கும். இந்த ஒரு இதில் தகாத தான் யார் பண்ணாங்கனாக்கா, ஒரு விபச்சாரம் நடக்குதுன்ட்டு கொரிந்தியர் சபையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களாம். இதே போல் ஒரு சின்ன பைபிளில் யார் பண்ணுது ஞாபகம் இருக்கா? தாவீது. எஸ், நல்லா கம்ப்யூட்டர் மாதிரி பண்ணிங்க பாருங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குது உங்கள் பிரெயின். ஐ அப்ரிஷியேட் யுவர். இன்னொரு இது வந்து ரூபன் யார்? பில்லா அவங்களுடைய இது பண்ண அவர் ரொம்ப பெயின்ஃபுல்லி இஸ் கிவிங் அட்வைசஸ் பிளெஸ்ஸிங் டு ஈச் எனி 12 சன்ஸ். ஃபைனலாக ரொம்ப வேதனையோடு பண்ணுறாரு. என்ன ஒரு வேதனை பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ இது வந்து டைரக்ட் இம்பேக்ட் ஆன் த பிளெஸ்ஸிங் ஆஃப் காட். அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அந்த கவனன்ட்லேயே நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி ஆகுது. ஒன்ஸ் யூ broken the covenant you lost the eternal life. So டாக்டர், அதாவது சார், இதில் வந்து ரொம்ப மையமான பார்க்குற பாயிண்ட் வந்து பாவம் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. இப்போ இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. பட் ஆனால் பாயிண்ட் என்னென்னா, எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு பவுண்ட்ரி, தமிழில் பவுண்ட்ரிக்கு என்ன சொல்லுவோம், ஒரு எல்லைக்கோடு. அந்த எல்கைக்குள்ளே இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் கொஞ்சம் தாண்டிட்டாலும் அது எந்த அளவுக்கும் போகலாம். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். பட் நம்ம என்ன பேசணும்னா, ஆண்டவர் கொடுத்த எல்கைக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறது, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஓகே. ஏன்னா நம்ம அடுத்த சைடு எவ்வளோ ஆழம், அது எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். அது மோசமாக தான் இருக்கும். பட் நம்ம எல்கைக்குள்ளே எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், எவ்வளோ நம்ம வந்து சேஃப்டி நமக்கு அப்படின்றத, அதை நம்ம we should focus more on. So why doctor I am telling is the author is telling here, the Corinthians church, even Paul is telling, correct, even though they are doing this kind of sin, they are very proudness, they are coming, and the church is encouraging. Correct. So we dwell on more than this unless we cannot understand some of the, sorry to interpret. No, correct sir, what you say is correct. Yeah, இன்னைக்கு அது அந்த பாயிண்ட் நீங்கள் சொன்னது வெரி நைஸ் பாயிண்ட். என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம சபைகளும் பாவம் செய்து துணிச்சலாக இருக்கும். அது நல்ல பாயிண்ட். தட்ஸ் அ குட் பாயிண்ட். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் டெவலப் போகிறேன். ஏன்னா ஈவன் அவர் செல்ஃப் இன் மை செல்ஃப் சம்டைம் வி ஆர் நாட், ஐ எம் டேக்கிங் அவே ஃப்ரம் திஸ் குரூப் ஆஃப், சம்டைம்ஸ் யூ ஆர் கோயிங் டே பை டே, வி ஆர் கீப் ஆன் டுவெல்லிங்.
அண்ட் ஸோ ஜென்ரலி வாட் மைண்ட் தாட்ஸ் இஸ் கடவுள் வந்து கிருபையின் ஆண்டவர், எனக்கு மன்னிக்க மாட்டாரா, என் சூழ்நிலைகள் இப்படி இருக்குது. ஸோ இது வந்து இந்த வைனாக்கா இந்த கொரிந்தியர் சபையில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது they not try to solve this problem, and the person is involved in the sin is coming boldly in the church and worshipping. எல்லா worshipம் வந்து போல்டாக நடத்துகிறார். ஆனால் அவர் அந்த பாவத்தை செய்திருக்கிறார். even the church pastors and elders, they not counseling him. But unfortunately we very thankful to this families of க்ளோ என்ற ஒரு ஃபேமிலி வந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யாருக்கு சொல்கிறாங்க, பவுல் சொல்கிறாங்க இல்லைங்களா. சம்டைம்ஸ் யூ ஹைட் சம் ஆஃப் த திங்ஸ் டு பாஸ்டர்ஸ் ஆர் எல்டர்ஸ் இல்லையா. நீங்கள் பாஸ்டர்ஸ் எல்டர்ஸ் சொன்னால் அவங்களுக்கு பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாக்கா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். நான் கூட நிறைய விஷயங்களை வந்து என்னுடைய மனைவிக்கிட்டே சொல்கிறதில்ல. வெரி 99% ஐ வில் திங்க் ஹைட். பாஸ்டர்கிட்ட எது சொல்லணுமோ அதுதான் பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன். என்னுடைய மனைவிக்கு எது சொல்லணுமோ அதுதான் சொல்லுவேன். ரொம்ப வி கோ இன் டு கிரைசஸ் ஆல்சோ ஐ நெவர் ஓப்பன் மை மவுத். இந்த ஆஃபீஸில் கூட அந்த கார்ப்பரேட்டில் வந்து நான் அந்த ஃபாலோ பண்ணுறது வந்து ஆவிக்குறி விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். எங்கே யார்கிட்ட பேசணுமோ அங்கே ஸ்டாப் பண்ணும். இட் இஸ் வெரி சீரியஸ். பட் ஐ நெவர். பாஸ்ட் கூட சொன்னார் யாருக்கோ ஒருத்தருக்கு செர்மன் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தார். பட் டெஃபினெட்லி நிறைய வாட் சொன்னார், நான் நிறைய அவர் செர்மன் கொடுக்கணும்னு சொன்னேன், ஆனால் அவர் டைம் இல்லை ஆயான்னு சொன்னேன். அந்த பர்சனை பற்றி ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி திங், பாசிட்டிவ் நெகட்டிவ் எனி திங், பட் ஐ டென்ட் ஓப்பன் டு மவுத் மை டு பாஸ்டர். பாஸ்டர் இஸ் நாட் குட், பட் இட் இஸ் நாட் மை. த டைம் வில் கம், த பீப்புள் வில் நோ. So sorry to say, but he is not our church, it is outsiders. That's our example. Doctor and first sir on mic you can use. அது தவறுன்னு சொல்லி யாரும் கண்டிக்க முன்ன வரல. காரணம் என்னன்னாக்கா, இது பெரிய பெரிய பாவம் என்பதாக அவங்களுக்கு அந்த மனநிலை வரல. ஆனால் இன்னைக்கு மற்ற சபையை விட நம்முடைய சபையை எடுத்துக்கலாம். நார்மன் நம்முடைய சபை, மற்றவங்கள நம்ம தவறாக பேச வேண்டாம். என்னை குறித்து நான் சொல்கிறேன், உங்களை குறித்து சொல்கிறத விட என்னை குறித்து. ஏன் நம்முடைய சபையிலும் இப்பேற்பட்ட துணிகரமான காரியங்கள் நடக்குது. ஓகே. ஆனால் பவுல் அங்கே கண்டித்து பேசுகிறாரு. ஆனால் மற்றவர்கள் நீங்கள் சொன்னது பல எல்லாம் என்ன செய்தாங்க, அதை கண்டிக்கலை, சொல்லலை. காரணம் என்னன்னா, இது ஆண்டவருக்கு விரோதமானதோ தான் செய்வது பாவமோ என்பதை மிக லகுவாக எடுத்துக்கிட்டாங்க. சரி, இன்னைக்கு இப்படியெல்லாம் நடக்கும்பொழுது அதுக்கு முக்கிய காரணம் என்ன? ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு பாடத்தை கொடுக்குறாரு. அது இந்த மனன வசத்தை நம்ம வாசிக்கும்பொழுது இன்னொரு வாசிக்கலாங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் அறியீர்களா? ஒன்றாவது பாயிண்ட், ஒருவேளை நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா கொஞ்சம் அதுல இருந்து பாவத்திலிருந்து வெளியே வரும். ரெண்டு என்னன்னு சொல்லுங்க, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்படியான யாருடையவர்கள்? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு எல்லாமே செய்ய ஐ கேன் டூ எவ்ரிதிங், பட் எவ்ரிதிங் ஆல் வில் நாட் பி. ஒரு வசனம் ஒருத்தி பர்மிசிபிள். ஆமா, என்ன வேணா நான் செய்யல, எனக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாமே எனக்கு செய்யறதுக்கு அதிகாரம் நேர்த்தியா இருக்காது. அப்படியானா இன்னைக்கு மனுஷன் பாவம் செய்யறது, நான் பாவம் செய்யறதுக்கு காரணம் என்ன? என்ன நான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவன் என்று என்ன நான் அர்ப்பணிப்பேன். ஆனால் நான் பரிசுத்த ஆவிக்கு ஏற்றபடி தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் என்று அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னாக்கா இப்பேற்பட்ட பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அது உணர்த்தும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் காரணத்தினால்தான் துணிகரமாக நம்முடைய சபையில், குடும்பங்களில், ஸ்தாபனத்தில், அலுவலகங்களில் இன்னைக்கு பெரிய கேஸாக பெரிய விஷயமா இன்று நம்முடைய சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் என்னிடத்தில் என்னுடைய குடும்பத்தில் இருக்குமானா இந்த பாடம் எனக்கு என்ன சொல்லுது? ஒருவேளை இன்னையோட நான் ஒரு மாறுதல் அடைவேனா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு மட்டும் சொல்லாமல் எனக்கு மட்டும் சொல்றாரா, எனக்கு சொல்றாரு என்று எடுத்துக்கொள்வேன். ஆனால் அதில் நான் தப்பித்து வர முடியும். அப்பேற்பட்ட உதவியை ஆவியானுடைய மூலமாக நாம் கேட்கணும். ஸோ டாக்டர் சார்,
இல்லை நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, மேபி தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்னீங்க, நான் என்னுடைய மனைவிக்கு 99% சொல்ல மாட்டேன்னு. ஆக்சுவலி அது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா, கணவன் மனைவி அப்படின்றது அந்த உறவு ஆரம்பிக்கும் போது அது ஒரு ஸ்டேஜில் ஆரம்பித்து கடைசியில் அவங்களுக்குள்ள ஒரு அது ஒரு மாமிசம் அப்படின்றது என்ன அப்படி அர்த்தம்னா, மன ரீதியாக எல்லா விஷயங்களும் அவர்கள் ஒரே மாதிரி சிந்திப்பார்கள் அப்படின்னு. இதுதான் திருமணத்தின் உச்சக்கட்டம் அடையக்கூடிய ஒரு காரியம். அப்போது எல்லா விஷயத்துலையும் அவங்க ஒரே மாதிரி யோசிக்கணும், ஒரே மாதிரி செயல்படணும். இது அப்போது அந்த ஒரே மாதிரி செயல்படுறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பட் மேபி நீங்கள் என்ன மீன் பண்ணியிருக்கலாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய மனைவிகள் மேபி சில காரியங்களில் சில புரிந்து கொள்ளுதல் கம்மியாக இருக்கிறதுனால அந்த விஷயம் நம்ம உடனே சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளுதல் வந்த பிறகு அது புரிய வச்சு சொல்கிறது அது கரெக்ட். கரெக்ட். பட் ஆனால் நம்ம மனைவி கணவர்கள்கிட்டயோ 100க்கு 100 எந்த விஷயமும் மறைக்கவே கூடாது. அவர்களுக்கு எல்லா விஷயமும், மனைவி கணவரை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், கணவன் மனைவியை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படிதான் பிதா குமாரன் பரிசுத்தாவி தனி நபர்களாக இருந்தாலும் அவர்கள் இப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அண்ட் இந்த ஒரு சண்டே லெசன் யூ கேன் வைண்ட் அப். ஏன் அந்த கொரிந்து சபையில் வந்து அந்த பாவம் செய்தாலும் அவர் வந்து கவுன்சில் கொடுக்கல, அவர் ஒர்ஷிப் வந்து தான் இருந்தார். ஏன்னாக்கா அங்கே ஒரு இன்ட்டு கொடுத்துருக்குறாங்க, ஈ மே பி எ ரிச் பர்சன், பிக் பிஸ்னஸ் பர்சன், டைத்து பெரிய நல்லா கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் இப்போ கூட நடக்குது. அது சேம், ஒரு டைத்து நிறைய கொடுத்தாக்கா அவங்கள ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸாக பார்க்குறாங்க இல்லைங்களா? டைத்து கொடுக்காதுங்கள ஸ்பெஷல் ஸ்டேட்டஸாக பார்க்குறாங்க. கடவுள் யார் ஒரு காணிக்கை எடுத்தார்? ஒரு ஏழை விதவை. ஸோ அதனால தான் இது ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் ஒரு மீட்டிங்கில் அவங்கள முன்னால் உட்கார வைக்குவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம 7th டேல நான் பார்க்குறேன். இட் இஸ் வெரி ஐ எம் பெயின்ஃபுல், ஐ எம் டெல்லிங், பிகாஸ் திஸ் லெசன் பிரிங்கிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் 7th Adventists. ஸோ இது நம்ம எல்லாருமே இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணோம் டாக்டர். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் இப்போ கொண்டு வந்தீங்கள, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன அப்படின்னா, கிறிஸ்துவன் அப்படின்னா கிறிஸ்து பார்க்கறது போல பார்க்கறது தான் கிறிஸ்துவன். உதாரணத்துக்கு நான் இந்த சர்ச்சில் இருக்கிறேன், நான் நிறைய டைத் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நான் வந்து அதில் நிறைய எனக்கு இம்பார்ட்டன்ஸோ இல்லை பாஸ்டர் நான் சொல்லக்கூடிய தீர்மானத்தின் பிரகாரம் செய்யணும்னு நினைக்கிறதோ, இது கேடு எனக்கும் என் குடும்பத்துக்கும் தான். புரிஞ்சா? இட் இஸ் நாட் கேடு ஃபார் சபைக்கு ஒரு கேடாக இருந்தாலும், பட் கேடு வந்து எனக்கு, என் குடும்பம், என் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு தான். ஏன் அப்படின்னா, சர்ச் வந்து என்னுடைய ஸ்தாபனம் அல்ல, இது பொது ஸ்தாபனம். அப்போது இதை வந்து ஒரு தனி மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்து காசை கொடுத்துட்டேன், நான் ஒரு பொருளை சர்ச்சை கொடுத்துட்டேன், மறந்துடணும். அவ்வளோதான். ஏன்னா எனக்கு வந்த பணமோ எனக்கு வந்த இந்த வாய்ப்போ கடவுள் கொடுத்தது, அதை நன்றியாக கொடுக்குறேன். ஆனால் அதில் எந்த எதிர்பார்ப்பும் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு டைத்து ஒரு இதில் சபையில் ஒரு மேன்மையான ஆள் எல்லாமே ஒரு ஃபைனான்ஸ் ஹெல்ப் பண்ணுறாரு. இதில் பாஸ்டர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் கேன் பி பிளே வைட்டல் ரோல் டு கண்ட்ரோல் திஸ் சிச்சுவேஷன். ஆனால் சம்டைம்ஸ் பாஸ்டர்ஸ் எல்டர் தே கேன் என்கரேஜ் தட் பர்சன் தோஸ் கிவிங் ஹையர் டைத். அந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கூட டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஊதியத்தை யார் கொடுத்துருந்தனாக்கா, கோல்டு இஸ் மைன், சில்வர் இஸ் மைன்ன்றாரு. எல்லாமே நான் கொடுத்துருந்தான்றாரு கடவுள். வந்து அந்த தாட்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க அதை மெடிடேட் பண்ணி he has to sit quietly. நான் என்ன தான் பண்ணாலும் பாஸ்ட் எதுன்னு என்ன மேன்மையாக கூப்பிட்றாரு அப்படி பண்ணால் கூட ஜஸ்ட் he has to take a decision, not go move forward. Either both the parties or any one can abstain from this to go glorification, self glorification higher than the Christ. இப்போ இதில் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, பாஸ்டரும் பாவம்,
ஏன் அப்படின்னா பிகாஸ் அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ண விட மாட்டாங்க. எஸ் எஸ் ஸோ அதனால் நம்ம அந்த ஆங்கிள்லையும் பார்க்கணும். ஓகே. ஸோ இன்னைக்கு எவ்வளோ மோசமாக மாட்டிக்கிட்டோம் பார்த்தீங்களா? அதனால் கடவுளுடைய ஃபேவர், இந்த மாதிரி பார்வைகளும் தீர்மானங்களும் கடவுளோட ஃபேவர் நம்மகிட்டேருந்து விலகி போயிடுது. Thank you, Doctor. So, time is running out. We move to Monday lesson. ஊழல்களை எவ்வாறு கையாளுதல். Dealing with the scandals. How we can deal the scandals. ஸோ பாலியல் தொடர்பான விஷயங்களை கையாளுவது எப்போதும் கடினமானது. அது பவுலுக்கும் கடினமாக இருந்தது. ஈவன் பால் ஃபேஸ் வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் டு கவுன்சில். பிகாஸ் அவர் வந்து இந்த சபையில் போயிட்டு வந்த பிறகு தான் தேங்க்ஸ் ஃபார் திஸ் க்ளோஸ் ஃபேமிலி தேர் கிவிங் தட் சஜஷன் திஸ் திங்ஸ் இஸ் ஹேப்பனிங் இல்லைங்களா? ஒரு சபையில் ஒரு பிரச்சனை ஆகும்போது இட் இஸ் வெரி சீரியஸ் திங்ஸ். யூ ஷுட் ரிப்போர்ட் டு த பாஸ்டர்ஸ். அது நம்ம கரெக்டாக நாம் ஞாபகப்படுத்திக்கணும். எல்லா விஷயம் இல்லை. It is growth of the church. It is affecting the growth of the church. Definitely you bring to the pastors, any elders, யாருக்குன்னா ஒருத்தர் சொல்கிறது வெரி வெரி நல்லது. இந்த க்ளோஸ் ஃபேமிலி வந்து பாலுக்கு வந்து சொன்னதுனால தான் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்குது யஷன்பூரில். அவங்க அங்கே அந்த விட்டு பிரயாணம் பண்ணி பால்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் வந்திருக்குது, நீங்கள் கவுன்சில் கொடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்ட லெட்டர் தான் இதெல்லாம். ஸோ அதனால் we are better to try to solve the problem with proper way with the counsel of the Holy Spirit. ஸோ இங்கே 1 Corinthians சாப்டர் சரி, இது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை. இட் இஸ் வி ஆர் நாட் கோயிங் டீப். இந்த கீழே வந்து பால் கிவிங் கவுன்சில் ஹவு டு டீல் வித் த சின்னர். ஊழல்களை எவ்வாறு கையாளுவது. இங்கே வந்து ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துக்கிறோம். டைரெக்டாக நம்ம படிக்கலாம், டைம் இல்லை. திஸ் இஸ் எனஃப் ஐ திங்க் பிகாஸ் திஸ் ஹோல் சம்மரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறான்னா, உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். இப்போது இந்த சபையில் வந்து நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், நாரமனை வந்து தூரம் தள்ளி வைக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட். இருக்கிறத சொல்கிறேன், லேட்டர் வில் டிஸ்கஸ் திஸ் திங்ஸ் என்ன மீனிங்ன்ட்டு. செகண்ட் பாயிண்ட் இஸ் கலந்திருக்கக்கூடாது, அவர் கூட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. தேர்ட் பாயிண்ட் இஸ் அப்படிப்பட்டவனுடைய ஆவி ரட்சிக்கும்படிக்குன்னு சொல்கிறாரு. அவங்க கூட இன்னொரு விஷயம் இருக்குது, அவங்க கூட தொடர்பு இருக்கக்கூடாது, ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்றாங்க. So what counsel Paul is giving here? So direct attack like against sinner. It looks like that. ஒரு பாவப்பட்ட மனுஷனை இந்த சபையில் இருக்கும் போது அவன்கிட்ட எந்த தொடர்பும் கூடாதீங்க, மூவ் அவே ஃப்ரம் தட் பர்சன். அவங்கள்ட்ட சாப்பிடக்கூடாது, எந்த ஃபெலோஷிப்பும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு கவுன்சில் வந்து பால் வந்து இந்த லெட்டரில் எழுதுகிறாரு. ஸோ ஹவு யூ டேக் திஸ் ஒன், எனிபடி ஃப்ரம் திஸ் சைடு, பிகாஸ் இங்கே பேசியிருக்கிறாங்க, இங்கே ஒரு இந்த சைடு ஒரு இன்புட் கொடுங்க. பால் வந்து கடினமான ஒரு இது கொடுக்குறாரு. ஒரு பாவப்பட்ட மனுஷனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், கீப் அவே ஃப்ரம் திஸ் பர்சன், அவங்க கூட சாப்பிடாதீங்க, ஃபெலோஷிப் வைக்காதீங்க. ஸோ எனிபடி, ஸோ வாட் இஸ் திஸ் ரீசன் பால் இஸ் கிவிங், ஹவு டு டேக் திஸ் கவுன்சில். டைம் இஸ் ரன்னிங் அவுட் வெரி ஃபாஸ்ட். இந்த சைடு நான் இந்த சைடு கேட்டேன், இங்கே இவங்க யாரும் பண்ணல, இவங்களுக்கு கொஞ்சம் இன்புட்ஸ் வரட்டும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஓப்பன் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் வாய்ஸ். வந்து அவங்கள வந்து தூரமாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு எடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே பவுல் சொல்கிறதுனால தான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவர் வந்து சொல்கிறாருன்னு. ஸோ இதில் நம்ம எது எடுத்தாலும் நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு லெசனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன எந்த ஒரு கவுன்சிலில் ஒரு நீதி நியமங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம், யாருடைய கவுன்சிலை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜீசஸ் கவுன்சில் எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு விபச்சார பெண்மணியை எப்படி டீல் பண்ணார், அக்யூஸ் பண்ணுங்களையும் அவரும் சால்வ் பண்ணார், பாவப்பட்ட ஒரு லேடியும் அவங்களுக்கும் சமாதானத்தை கொடுத்தாரு, இவரும் மிடில் வந்து நானும் நியாய தீர்க்கிறதுல பண்ணார். ஃபர்ஸ்ட் ஃபர்தர் கவுன்சில் வாட் இஸ் கிவன், டு நாட் சின் மோர் இல்லையா? ஒரு கவுன்சில், அழகான ஒரு கவுன்சிலை கொடுத்தாரு. இன்னொரு வசனம் படிக்கலாமே, அது பார்த்துட்டு டாக்டர் யூ கேன் ஹேவ் யுவர் விஷன். மேத்யூ 18:15-17. இதுதான் ப்ராப்பர். ஆக்சுவலாக பால் வந்து he is not directly accusing the sinner. He wants the sinner to be have some fruitful the time frame to come out of the sin. அதுதான் கீழே லெசனில் கூட
கொடுத்துருக்குறாங்க. 2 கொரிந்தியர் 2:5-10 தவறு செய்த உறுப்பினரை மீண்டும் சபையின் ஐக்கியத்திற்கு சேர்க்கும் போது சபை ஒழுங்கு நடவடிக்கையில் நோக்கம் முழுமையாகிறது. பார்த்தீங்களா, ஒரு பாவப்பட்ட மனுஷனை வந்து திரும்ப சபைக்குள்ளே வரும்போது சபை வந்து அந்த ஒற்றுமை வந்து ரீஇன்ஸ்டாலிங் தட் த டிசிப்ளின் ஆஃப் த சர்ச். அப்போது இந்த வார்த்தை என்ன சொல்கிறதுனாக்கா, நம்மளுக்கு வந்து அந்த சபை வந்து ஒரு பாவப்பட்ட மனுஷன் வந்து பாவம் பண்ண பிறகு டைரெக்ட்லி cannot accuse. The process is there for Christian people. So one example we taken இயேசு கிறிஸ்து பண்ண ஒரு காரியங்களை பார்த்தோம். 2வது எக்ஸாம்பிள் it is very very useful for our church. Just you can read Matthew 18:15-17. ஸோ இங்கே வந்து இங்கே படித்தாங்க லெசனு. அங்கே நம்ம தமிழில் வந்து ஜஸ்ட் யார் அப்சர்வ் பண்ணிங்களா தெரில. வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப்? ஒன் த பர்சன் இஸ் சின்னர். பால் அக்யூஸ் பண்ணார். அந்த மாதிரி பால் வந்து அந்த கவுன்சில் கொடுத்துருப்பாரு. இந்த எண்டு இது தான் இங்கே சொல்கிறார், அவ்வளோதான். பால் ஆல்சோ நாட் டீவியேட் ஃப்ரம் கிரைஸ்ட் டீச்சிங். பால் வந்து அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாரு. இங்கே வந்து டைரக்ட் அட்டாக் மாதிரி தெரியும். பட் வி டேக்கன் ஜீசஸ் எக்ஸாம்பிள் தட் பால் இஸ் ஃபாலோட். அண்ட் ஆகைனா ஃபர்ஸ்ட் வர்சஸ் சொல்கிறது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில். நம்ம எப்படி பண்ணுறோம்? அவன் காதில் கேட்குற மாதிரி, என்னடா அப்படி பண்ணுறான், அன்றைக்கி பண்ணிட்டு வேணுமே பர்பஸ்லி, பிகாஸ் தட் பர்சன் ஆல்சோ டு ஹியர் திஸ் பர்சன். அந்த ஒரு கேரக்டர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சீக்ரெட்ஸாக தனிமையாக போயிட்டு அவன்கிட்ட சொல்லணும். அதுக்கு கொடுக்கலனாக்கா இன்னொருத்தர் க்ளோசஸ் யார் ஒருத்தன் போய் இது, தென் சர்ச் எல்டர், சர்ச் பாஸ்டர்ஸ். ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் ஃபெயிலர் ஆனாதான் அவுட் சைடு வி கேனாட் ஹெல்ப் ஹிம். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணோம். அண்ட் ஃபெலோஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபெலோஷிப் வந்து ஜீசஸ் அநேக சீஷர்களுக்குள்ள பிரெட் ஓப்பனிங்கில் வந்து கிளியோபாஸ் அண்ட் இதில் வந்து அவர் ஓப்பன் பண்ணும்போது தான் என்ன பண்ணாங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கினாங்க. ஸோ வென் வி ஹாவ் த ஃபெலோஷிப், பிரெட் ஓப்பனிங் அண்ட் ஹேவிங் மீல்ஸ் டுகெதர், யுவர் மைண்ட்ஸ் இஸ் ஓப்பன். ஒரு உணவு உண்ணும் போது சகோதர சகோதரிகளிடத்தில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இஸ் கம் அவுட் யுவர் ப்ராடட் மைண்ட் செட் அவுட் அவே ஃப்ரம் வென் யூ ஹாவ் ஃபெலோஷிப். அந்த மாதிரி அந்த ஒரு சின்ஃபுல் நேச்சரை ஒரு ஃபெலோஷிப், மீல் ஃபெலோஷிப் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, அவருடைய மைண்ட்ஸ் அண்ட் சின்ஃபுல் தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது யூ ஆல்சோ ஃபால் இன் த சின். அதனால தான் அந்த ஃபெலோஷிப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றாங்க. இங்கே பெங்களூரில் கூட காஃபி டே வந்துச்சு, எல்லாம் தெரியுங்களா. ஃபஸ்ட் இப்போ அவ்வளோ இதுவாச்சு. டே எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது காஃபி டே வந்து ஒரு காஃபி வந்து 200-300 ருபீஸ் இருந்துச்சு. எப்போது? அப்பயே 90s 2000லேயே 2300. ஆனால் இந்த காஃபி டேயில் யார் போவாங்கனாக்கா, யங்ஸ்டர்ஸ் தான், யூத்து தான் போவாங்க. நான் அப்சர்வ் பண்ணேன். நான் போனதில்லை, அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த ரேட்லாம். நான் போய் குடிச்சிருந்தில்லை, அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏன் இந்த காஃபி டேயில் கப் ஆஃப் காஃபி கேன் செட்டில் யுவர் லைஃப். ஒரு கப்பு காஃபி 50 ml 100 ml. அந்த அந்த பொண்ணும் ஒரு பையனும் உட்கார இடத்துல அந்த காஃபி குடிச்சிக்கிற இடத்துல தே ஹாவ் அ ஃபெலோஷிப், தே எக்ஸ்சேஞ்சிங் த மைண்ட்ஸ் தாட்ஸ். அந்த இது டிசிஷன் வெதர் தே கோயிங் டு மேரேஜ் ஆர் டிஸ்கனெக்டிவ், இந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும். அவ்வளோ பவர்ஃபுல் இஸ் தேர் ஃபார் ஃபெலோஷிப். த ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட் இஸ் வில் டேக் டு எட்டர்னல் லைஃப். த ஃபெலோஷிப் with your Gentiles, sinful nature of your brothers and sisters can lead to eternal death. So doctor, you can share anything? Huh? So we can wind up timings running. Next I can chance. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் நம்ம ஒரே சைடை பார்க்கறது இல்லைங்க. சில பாவத்தை கண்டித்தாரு, உணர்த்தினாரு. நீங்கள் சொன்னது போல் சில காரியங்களை நிதானமாக சொல்லி ஒருத்தர் போயிட்டு 2 பேர் போயிட்டு குடும்பமாக போயிட்டு சபையை போயிட்டு இருக்குது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு சபை விசுவாசி, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அவர் குடிச்சிட்டு சபைக்கு வருவார். ஓகே.
அவர் நினைச்சாரு நான் குடிக்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி. சரி, என்னுடைய கவனத்துக்கு வந்தது, சொன்னோம், திருந்தலை. சபையாருடைய கவனத்துக்கு போச்சு. ஆனால் அப்படியே தான் வருவார். என்ன செய்யணும் இப்போ? வாட் டு பி டன் ஃபார் சச் பீப்புள்? டாக்டர் அதாவது வந்து நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, சபையில் ஒருத்தவங்க வந்து ஊழலோ விபச்சாரமோ ஏதோ தவறு பண்ணால் அவங்கள எப்படி டீல் பண்ணுறது? 2 சிம்பிள் ஸ்டெப், அப்படி தான், அவ்வளோதான். எதாக இருந்தாலும், விபச்சாரம் இருந்தாலும், பண ரீதியாக இருந்தாலும், குடினாலும், எதுனா 2 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு, இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் இந்த சர்ச்சோடைய ஒரு மெம்பர், ஒரு பதவியிலையும் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஏதோ பணத்தை வந்து எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. முதலாவது இந்த சபை செய்ய வேண்டிய டிசிஷன் என்ன டிஸ்ஃபெலோஷிப் பண்ணணும் அப்படின்னா, சபையிலேருந்து இருக்கக்கூடிய அதிகாரங்கள்லேருந்து உடனடியாக எடுக்க வேண்டும். உடனே, அது ஒரே வெட்டு, இம்மீடியட். அது ஃபஸ்ட்டு டிசிஷன். அந்த டிசிஷன் எடுத்த பிறகு என்கிட்ட எப்படி வந்து சொல்லணும்னா, உங்கள் மேலே எங்களுக்கு வெறுப்போ கோபமோ இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் இந்த தவறு பண்ணிட்டீங்க, சர்ச் அப்படின்றது பொதுவானது, அதனால் நாங்கள் இந்த டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னு நல்ல முறையில் என்கிட்ட வந்து அதை சொல்லணும். ஆனால் டிசிஷன் எடுக்கணும். 2வது எப்படி டீல் பண்ணால், எல்லா சர்ச் மெம்பர்ஸ் என் வீட்டில் இருக்கணும். எனக்கு வந்து பேசுகிறது, என்னை என்கரேஜ் பண்ணுறது, உங்களுக்கு என்ன சூழ்நிலை சொல்லியிருந்தால் நாங்கள் கூட ஹெல்ப் பண்ணியிருந்தோமே, கவலைப்படாதீங்க, பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களுடைய உண்மைத்தனையும் இந்த அடுத்த 6 மாதத்தில் காமிச்சிருங்க, மேபி திருப்பியும் நீங்கள் அந்த பொறுப்பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெலோஷிப்பு, அந்த அன்பு கொடுக்கறதுக்கு தவறவே கூடாது. 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வெட்டு, அடுத்தது எனக்குள்ள மனமாற்றம் வருவதற்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும். 2 ஸ்டெப்ஸ். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 ஸ்டெப்ஸு எடுக்கிறதுக்கு முன்னால் அவருக்கு இந்த ஒரு கவுன்சில் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லையா? கொடுத்துட்டு எடுக்கிறது. கரெக்ட். நோ தட் இஸ் கரெக்ட். நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஆமாம், டெஃபினெட்லி. அதே மாதிரி சடனாக எடுத்துட்டு அதன் பிறகு ஆலோசனை கொடுக்கும்போது அந்த மனுஷனுடைய இருதயம் வந்து கடினப்பட்டு நம்மளுக்கு விரோதமாக நல்ல ஆலோசனை சொல்லும் போது அது கேட்குற நிலைமையில இருக்க மாட்டார். ரொம்ப கரெக்ட். ஸோ பிஃபோர் டேக்கிங் இட் இஸ் டிராஸ்டிக் ஒன் கவுன்சில் அட்வைஸ், ஜென்டில் ரிமைண்டர், மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ஓகே, தேங்க் யூ. நல்லது. டாக்டர் ஈனோக் சொன்னது போல் முதலாவது காரியத்தை நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை பக்குவப்படுத்திக்கிட்டு தேவையானவர் பெரியவர்னு விடும்போது என்ன ஆகும் தெரியுமா? சபையை கெடுக்கும். சபையை கெடுக்கிற அளவுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்காம எப்படி என்ன செய்து அதை திருத்தணுமோ அதை செய்யணும். இப்போ ஒரு பக்கம் வெட்டும் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஆதரவும் இருக்கணும். ஒருவேளை ஏன் இதெல்லாம் அப்போத்தெல்லாம் பவுல் நமக்கு ரொம்ப கட்டாயமாக சொல்கிறாருனாக்கா, இன்னைக்கு நம்மக்கிட்ட நம்முடைய சபையில் நம்முடைய ஸ்தாபனத்தில் இந்த பழக்கமெல்லாம் இருக்குது. பரவாயில்ல, அவர் அப்போ நல்லவர், நாளைக்கு மாறிடுவார். ஆனால் நாளைக்கு மாறக்கூடியவர் எத்தனையோ பேரை கெடுக்கிறாருன்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம விடக்கூடாது. முக்கியமாக நம்முடைய சபையில் உட்காந்துக்கிட்டு நாம் பேசும்பொழுது ஒருவேளை தவறுகள் இருக்குதா அதை சரிப்படுத்திக்கணும். இயலாமையினால் இருக்காங்களா, அது நம்முடைய கடமை உண்டு. ஆனால் வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டணும், நேசிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நேசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது மிக அவசியம். So how to deal with the sinful nature, sinful brothers and sisters in the church? Tuesday lesson வந்து little bit further Paul is coming one step further. How to avoid this one? What is the further counsel? சபையின் அடையாளத்தை பாதுகாத்தல், protecting the church identity. ஸோ இது சபை மக்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளை கிறிஸ்தவர்கள் அணுக வேண்டியது குறித்து 1 கொரிந்தியர் 6:1-11 பவுல் தொடர்கிறார். கொரிந்தியர்களுக்கும் நமக்கும் பவுல் கற்றுக் கொடுக்க விரும்புவது என்ன என்று இது பண்ணுறாரு. 1 Corinthians chapter 5 and 3, 3rd verses. Can read somebody 1 Corinthians chapter 5 and 3. So இங்கே பால் வான் we are not going very whole lesson because time is very short. இங்கே பால் வந்து just for example church identity. What is the church identity?
வெளியே போகிறவங்க வரவங்க யாரும் என்ன பண்ணுவாங்க, சர்ச் ஐடென்டிட்டினாக்கா நிறைய பேர் நம்மளே பார்க்கும்போது, ஓ யூ ஆர் அ கிறிஸ்டியன்மா, யூ ஆர் வெரி குட் பீப்புள், வெரி டிசிப்ளைன், வெரி குட் மேனர் பீப்புள், ஜஸ்ட் வி ஹர்ட். அண்ட் ஈவன் ஆஃபீஸ் எனக்கும் சொல்லியிருக்கிறாங்க, அது காமன். இந்த ஐடென்டிட்டியை ஹவு டு ப்ரொடெக்ட், தட்ஸ் வாட் பால் இஸ் பிரிங்கிங் இயர், இல்லைங்களா? ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம். இந்த சால்வ் ப்ராப்ளம் பண்ணதுக்கு எப்படின்னாக்கா, ஜூஸில் வந்து ஈவன் ஜூஸ் ஆர் இஸ்ரேல் ஆர் அண்டர் த ரோமன் ரூல்ஸ். Romans have given permission, some of the religious matter, some the troubles is inside the Jews nation, they can solve their problem because they own having their own court, Sanhedrin. இல்லைங்களா? சன்னெட்ரன் என்கிற சனிகிரம் என்ற ஒரு சபை இருந்துச்சு, கோர்ட் இருந்துச்சு. இட் இஸ் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் இஸ்ரேல் ஜூஸ் பீப்புள். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் கேம் அஸ் எ ஃப்ளூக், இட் இஸ் ஒர்க் ஆஃப் காட். கடவுளுடைய சபை வரும்போது இந்த பாவத்தை வந்து வேறு ஜனங்களுக்கு மத்திய தெரியக்கூடாதுன்ட்டு ஒரு சலுகை வந்து கடவுள் செய்து கொடுத்துருக்கிறாரு. செவன் பீப்புள், highly educated, godly fearing people, they are the members of Sanhedrin. Any issues regarding the Jews எதுனா பிரச்சனை இருந்தாக்கா நீங்கள் வரணும், அங்கே சால்வ் பண்ணணுன்றாரு. அதே போல தான் நம்ம சபையில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து இந்த ப்ரொசீஜரெல்லாம் ஃபாலோ பண்ணி உள்ளுக்குள்ளவே இருக்கணும். வெளியில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பேசுகிற வந்து எல்லாமே நம்ம ஒரு கிறிஸ்டினாக இருக்கும்போது எல்லாம் ஒரு நல்ல மேன்மையான ஒரு நம்மளுக்காக ஒரு சாட்சி தான் இருக்குது. நம்ம பாவப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாங்க நீங்கள் கிறிஸ்துவன்ற ஒரு நல்ல இன்னைக்கு கூட அந்த கடவுள் வந்து விட்னஸ் வச்சுக்கிறாரு. இந்த ஒரு இது வந்து இல்லைப்பா நீ நல்லா அப்ரிஷியேட் பண்ணுற, என் நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் காமிக்கிறீங்களா? இங்கே என்ன வசனம் சொல்லிக்கிறாருனாக்கா, சபை என்பது கிறிஸ்துவ சமூகம், அதை வெளியே இருப்பவர்கள் எவ்வாறு அடையாளம் காண்கிறார் என்பதில் பவுல் அக்கறை காட்டினார். பார்த்தீங்களா, கிறிஸ்துவம் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு வெளியே நீங்கள் ப்ரொக்ளைம் பண்ணுறது, ப்ளூ பிரிண்ட்டை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. பிகாஸ் யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், யூ ஆர் த ரெமினன்ட் சர்ச். நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்கிற பிள்ளைங்கள் வந்து அந்நிய ஜனங்களை மத்தியில் நீங்கள் அந்த கோர்ட் கேசஸுக்கு நீங்கள் வெளியே போகிறீங்களா? அப்போ என்ன ஆகுறது? எப்படி சாட்சி பகர்றது? விட்னஸ், ஹவு விட்னஸ் கேன் பி கோன்? இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபெயிலர். அதுதான் பகிரமாக ரொம்ப வசனத்தோட பவுல் வந்து இங்கே சொல்கிறாரு, டெஃபினெட்லி டோன்ட் டூ தட். இன்சைட் த சர்ச் ஒன்லி யூ ஷுட் சால்வ் திஸ் ப்ராப்ளம்ன்றாரு. உங்களுடைய அழுக்கை துணியை வந்து வெளியே வந்து காய போடுறீங்களா, வெளியே எடுத்துன்னு வரீங்களான்ட்டு இங்கே லெசனில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ கிளாத் இஸ் ரிலேட்டட் டு அவர் ரைச்சியஸ்னஸ், இல்லைங்களா? நம்முடைய அழுக்கு துணியை வந்து வெளியே வி ஆர் சின்னர்ஸ், கரெக்ட் தான், நம்ம பாவப்பட்டோம். ஆனாலும் கடவுளுக்கு சலுகை கொடுத்துக்கிறாரு சால்வ் பண்ணுறதுக்கு, என்னையும் சரி குடும்பமாக சரி. ஆனால் சால்வ் பண்ணுறதுக்கு அநேக ஸ்டெப்பு கவுன்சில் கொடுத்துக்கிறாரு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அது போகணும். ஏன் இங்கே சொல்லிக்கிறானாக்கா, இந்த கொரிந்து சபையில் வந்து ஃபாதர் சன் தே வென்ட் டு கோர்ட், இட் சிம்ஸ். எப்படி நிலைமை பார்த்தீங்களா? ஃபாதர் அண்ட் சன் தே வென்ட் டு லீகல் மேட்டர்ஸ், நாட் இன்சைட் த சன்னகிரம், தே வென்ட் அவுட் சைட் த சிவில் கோர்ட். இங்கே டியூட்ரானமி, லெவிட்டிக்ஸ் எல்லாமே ரிலேஷன் கொடுத்துக்கிறாங்க. எப்படி சபையிலே மோசஸ் லாலேருந்து ஜீசஸ் டிசைபிள், ஏர்லி சர்ச், ஈவன் த எண்ட் ஆஃப் த சர்ச், இந்த கவுன்சில் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து எப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது. இந்த நியமங்கள் இந்த ஃபாலோ பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு சபைக்குள்ளாக தீர்வு காண வேண்டும். வெளியே போகும்போது இயேசு கிறிஸ்துக்கு தான், அந்த நாமத்துக்கு தான் என்ன ஆகுதுன்னாக்கா குலைச்சல் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து நாமம் வந்து அவர் மத்தியில் வந்து ரொம்ப விட்னஸ் இல்லாத போகும்போது எவ்வளோ மனசு கஷ்டப்படுவார். ஸோ அந்த ஒரு ஸ்டாப் பண்ணுறது தான் இந்த ஒரு லெசனை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே. So why we are going to court? Some of the things we are unable to control, unable to give counsel. உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து சபை போதகரும் எல்டரும் சரி, சபையும் நம்முடைய தலைமை செயல்களும் யாரும் இன்வால்வ் ஆகி பண்ணி கூட சால்வ் பண்ணலன்னா வேறு வழி இல்லை. Because we all taking everything in the based on the Bible only counseling.
பைபிள்லேருந்து தான் கொடுக்க போகிறோம். ஒரு பாஸ்டர் வந்து ஒரு கவுன்சில் கொடுக்கும்போது எதுலேருந்து கொடுப்பாரு? கடவுள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருந்து கொடுப்பாரா, பைபிள்லேருந்து கொடுப்பாரா? பைபிள்லேருந்து தான் கொடுப்பாரு. அந்த பைபிளில் இருக்கிற கடவுளுடைய வாக்கியத்தை, ஆவிக்குரிய வாக்கியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்? என்ன அது? இட் இஸ் நாட் பாஸ்டர்ஸ் டெல்லிங் டு யூ டு கோ டு சிவில் கோர்ட். இட் இஸ் பர்சனல் டிசிஷன். என்னுடைய கீழ்ப்படியாமலேனால திருச்சபை கொடுத்த ஆலோசனைகளை நான் நிராகரித்த போது, இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து நான் சிவில் கோர்ட்டுக்கு போகிறேன். இது யாருடைய ப்ராப்ளமு? பட் நீங்கள் சொல்கிற ஒரு காரியம் வந்து சம்டைம்ஸ் தே நாட் கிவன் த ப்ராப்பர் கவுன்சில். அது கூட இருக்குது. சபை ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இருந்தாக்கா அது ப்ராப்பராக அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து அது சால்வ் பண்ண பார்க்கணும். அது டிபெண்டிங் அப்பான் த பாஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தில் இருக்குது. அந்த பாஸ்டர் வந்து எப்படி கையாளுகிறார், எல்டர்ஸ் எப்படி பண்ணுறாங்க, சபை எப்படி அவர் குடும்பமாக அவர் தாங்குது, இந்த ஒரு விஷயத்தில் இருக்கும்போது டெஃபினெட்லி த பர்சன் கேன் நாட் கோ சிவில் கோர்ட். டெஃபினெட்லி யூ வில் பி ஸ்டே இன் த சர்ச். இந்த ஒரு ஆலோசனைகளை எப்படி விட்டு வெளியே வராங்களோ டெஃபினெட்லி வில் பி எ ஃபெயிலர். இட் இஸ் அவங்க டெத்து வந்து அவங்களே காரணன்றாங்க, அவ்வளோதான். த டிசிஷன் தெம்செல்ஸ் தே கோயிங் டு மேக் எ டிசிஷன் ஃபார் எட்டர்னல் டெத் ஒன்லி. ம் ம் ஆமாம் ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை பார்த்தீங்களா? அங்கே ஒரு ஸ்டேஷனில் ஒரு போலீஸை சொல்கிறாரா, உங்களுக்கு சபைக்கே ஒரு செப்பரேட் போலீஸ் ஸ்டேஷன் வச்சா எப்படி இருக்கும், அது கரெக்டாக அங்கே இந்த மாதிரி ஒரு கீழ்தரமான போயின்னு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் ஐ ஓப்பனர். ஆஸ் எ சர்ச் we unite small inputs we can share with council with the help of the Holy Spirit. இந்த லெசனில் இருக்குது ஆவிக்குரிய பாடங்கள். கவுன்சில் வந்து யார் ஒருத்தர் போனால் கூட விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு கெட்ட குமாரன் வந்து திரும்ப போகும்போது தந்தை எப்படி எடுத்துக்கொண்டார் இல்லையா, இந்த லெசனில் வர பாவத்தெல்லாம் செய்தார் அவர். அப்படி எப்படி எடுத்துக்கினார் பாருங்க. இந்த ஒரு ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் பிரதர். மைக் மைக். கோர்ட்டுக்கு போகிற மிஷனை பற்றி எலன் ஒயிட் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம இதை தவிர்க்கணுமோ அந்த அளவுக்கு இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை வாசிக்கிறேன். வழக்குக்காக நாம் நீதிமன்றங்களுக்கு முன்பாக கொண்டு வரப்படும் போது தேவனுடைய எந்த ஒரு முரண்பாட்டையும் அது கொண்டு வரும் பட்சத்தில் நமது உரிமைகளை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நான் ஃபைட் பண்ணுறேன், அந்த ஃபைட்டிங் வந்து எனக்கு நீதி கிடைக்கல, நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன்னா அந்த நீதி எனக்கு வேண்டான்னு சொல்லி விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு இடத்துல இதே மாதிரி தான் சொல்லுது, பழிவாங்கும் ஒரு ஆவினால் ஆத்மாவை காயப்படுத்தி உக்கிர கோபத்திற்கு இடம் கொடுப்பது ஆகிய காரியங்களை விட 100 தடவை செய்யாத குற்றத்துக்காக தவறுதுக்காக துன்பத்தை அனுபவிப்பது நல்லது அப்படின்னு சொல்லுது.
ஒரு நபர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவங்க நான் தப்பே செய்யலைன்னு சொல்லி நம்ம வாதாடிட்டு இருக்கோம், அவங்கள நம்ம துன்புறுத்துகிறோம். அப்படி வாதாடுறதை விட 100 மடங்கு நம்ம மேலே தப்பு இருந்து நம்ம அமைதியாக போகிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கோர்ட்டுக்கு எவ்வளோ தூரம் நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி ஆனால் இது தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்புட்ஸ் பிரதர். ஆக்சுவலாக வந்து பார்த்தாக்கா சம் ஆஃப் த கவர்மெண்ட் ரூலர்ஸ் அத்தாரிட்டிஸ் வி ஷுட் சப்மிட். ஜீசஸ் சொல்லியிருக்கிறாரு, ஒரு காரியங்களை சபை தீர்க்க முடியாது. வி ஹவ் டு ரெஸ்பெக்ட் டேக்ஸ், வி ஹவ் டு பே டேக்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ எம் நாட் டேக்கிங் தட். யூ ஹவ் டு ஒபே த கவர்மெண்ட் ரூலர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ், அது கூட இருக்குது. பட் வித்தின் த சர்ச் வாட் எவர் த கெப்பாசிட்டி வி ஹவ் டு. புதன்கிழமை பாடத்தில் வந்து பாலியல் ஒழுக்கக்கேட்டிற்கு மாற்று மருந்து. இதில் வந்து நான் ரொம்ப டைம் எடுக்கல. 1 தெசலோனிக்கன் சாப்டர் 4 1-8 பால் வந்தார மோர் அண்ட் மோர்ன்றாரு, திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்ன்றாரு. ஸோ த சிச்சுவேஷன் இஸ் வெரி சீரியஸ். பால் இஸ் கிவிங் திஸ் அட்வைஸ் எகெயின் அண்ட் எகெயின்னு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லாஸ்ட்டு 3 சம்மரி கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் சொல்கிற பாவங்களும் கண்டிக்கிற பாலியல் ஒழுக்கக்கேடுகளும் இடம் பிடிக்கக்கூடாது. கிறிஸ்டின் இதில் வந்து கண்டிக்கிற பாலியல் ஒழுக்கக்கேடு இடம் பிடிக்கக்கூடாது. அதான் ஒன்ஸ் வி ஹாவ் செக்ஷுவல் ரிலேஷன் அதர் பர்சன், அவரோட ஒரே சரீரமாக மாறி விடுகிறார். 2வது, நம் சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாகிறது என்று சொல்கிறாங்க. ஸோ வி கேன் மூவ் டு தேர்ஸ்டே. திருமணமானவரும் திருமணம் ஆகாதவரும். ஸோ ஃபைனல் கவுன்சில் வி ஹாவ் 2 ஆக்சுவலி. ஒன் இஸ் கவுன்சில் ஃபார் மேரிட் பீப்புள், the other for bachelors. So according to God's plan, God only established the marriage husband and wife in Eden. So that's God's plan. Even some of the person in the prophets and you can see in the Bible principles, God kept some of the godly children as a bachelor only, unmarried. But God intention everybody should marry. கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்குது. அதுதான் ஒரு கொள்கை, கடவுளை கொள்கை. ஆனால் கடவுளையே ஊழியம் செய்கிறவங்க கொஞ்சம் பேர் கல்யாணம் ஆகாதுங்கந்தாங்க. பால் சொல்கிறாரு, நீங்கள் கல்யாணம் ஆகாத பெட்டர் தான் பண்ணுறாரு. பெட்டர் யூ ஸ்டே பேச்சுலர் பிகாஸ் ஈ ஹிம்செல்ஃப் பேச்சுலர், ஈ நீட் கம்பெனி. ஸோ அதனால் சொல்கிறாரு, பட் இஃப் யூ நாட் ஃபெய்த்ஃபுல், யூ நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் டிசைர்ஸ், பெட்டர் டு மேரின்றாரு. ஸோ இட் இஸ் காட்ஸ் வில் வெதர் யூ ஷுட் மேரி ஆர் ஷுட் நாட் மேரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் பேசல. அண்டு வெள்ளிக்கிழமை பாடத்தில் வந்து அநேக கவுன்சில் வந்து எலஞ்சி வைட் கூட கொடுத்துக்கிறாங்க. த சேம் கவுன்சில் கிவன் பை எலஞ்சி வைட் யூ ரீட் யுவர் செல்ஃப் ஆன் ஃப்ரைடே. அண்ட் தேர்ஸ்டே லெசனில் வந்து ஜோசப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கிறார் ஆத்தர். ஜோசப் வந்து போத்திபாருடைய மனைவியத்தில் வேலை செய்யும் போது என்ன சொன்னார்? ஸோ அந்த தப்பு பண்ணல. ஸோ பை ஃபோர்ஸாக வந்ததுனாலும் அவங்க தப்பு பண்ணல. ஊரை விட்டு ஊர் இருந்தார், தந்தை எழுந்திருந்தார், பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் எழுந்திருந்தார், நாட்டையும் கடத்தப்பட்டார். இந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் அவர் கடவுளை கட்டளை ஃபாலோ பண்ணி இந்த லெசனில் வர எந்த ஒரு பாவத்தையும் பண்ணாத இருந்தார். அதே போல் ஜோசப் எப்படி அந்த ரெமனன்ட் சர்ச்சாக போய் ஈஜிப்டில் வந்து விட்னஸாக இருந்தாரோ, அதே போல் இந்த லெசன் வந்து அந்த கவுன்சில் வந்து ரெமனன்ட் சர்ச்சாக இருக்கிற நம்மளுக்கு கொடுத்துக்கிறாரு. ஹவு சீரியஸ்லி யூ கோயிங் டு டேக் திஸ் லெசன், வாட் டிசிஷன் யூ மேக்கிங் டுடே வென் யூ லீவிங் திஸ் சபத். இட் இஸ் வெரி க்ரூஷியல். நம்ம ஹாப்பி சபத் சிஸ்டர்னு சொல்லலாம். வெதர் யுவர் மைண்ட் செட் இஸ் கோயிங் தட் த பியூட்டி ஆஃப் த சிஸ்டர் இஸ் யூ ஆர் விஷிங், தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இஸ் தேர் இன் யூ. ஆனால் உன் சிஸ்டர் வந்து ஒரு ஜென்ஸை வந்து கேட்கலாம் ஹாப்பி சபத்ஸ் பிரதர்லாம். ஆனால் வெளியே அவுட்வர்டு யூ கேன் பி ஸ்பிரிச்சுவல், பட் இன்சைட் எனி திங் யுவர் செக்ஷுவல் டிசைர் இஸ் ஒர்க்கிங் ஆன் தட். திஸ் லெசன் இஸ் பிரிங்கிங். ஐ எம் டாக்கிங் ஓப்பன்லி பிகாஸ் when you not going deeper and your thoughts, mindset, or purification, you cannot enter eternal life. So that's what we reading the lesson, because as a Adventist, we as a remnant church, we are losing inner sanctification. The other people is falling inner and their physical. Their desire is working in our heart for remnant church, and God has given this lesson. You should not fall away from this desire. As the doctor told, we have to not to break this covenant, bring back and kneel down and pray to bring back this sinful nature to sanctification, to oneness in Christ.
So God bless you and thanks for this opportunity.